Hi students, நம்ம இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 3ல அல்ஜிப்ரால உள்ள எக்ஸசைஸ் 3.1ல சம்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ். அதாவது 3 வேரியபிள் உள்ள ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டி எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? முதல்ல லீனியர் ஈக்குவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. லீனியர் ஈக்குவேஷனுங்கிறது வந்து இந்த சம்மில் வந்து இருக்கிற எல்லா வேரியபிள்ஸுக்கும் பவர் எவ்வளோ இருக்கும்? ஒன்று தான் இருக்கும். அதாவது ஒன்றை தாண்டி ஒரு பவர் இருந்துச்சுன்னா அது வந்து லீனியர் ஈக்குவேஷன் வந்து கிடையாது. அதாவது இப்போ எக்ஸ் பவர் 1 தான் இருக்குது, ஒய் பவர் 1 தான் இருக்குது. அதே இது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு இருந்துச்சுனாக்கா அது வந்து என்ன? லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. ஓகேவா? இப்போ லீனியர் ஈக்குவேஷனுங்கிறது பவர் 1 உள்ளது தான். இப்போ 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம 3 ஈக்குவேஷனே எழுதி 1 2 3ன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஏதாவது ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். 2 இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இங்கே 3 இருக்கிறதுனால ஏதாவது ஒரு 2 எடுத்துக்கிறோம். எது நமக்கு ஈஸியாக சால்வ்? இப்போ இதில் ப்ளஸ் இருக்குது, இதில் மைனஸ் இருக்குது. அப்போ ஈஸியாக இதை நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே இது கேன்சல் ஆகிடுமா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து எடுக்கிறோம். ஈக்குவேஷன் 1 and 2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஈக்குவேஷன் 1 அப்படியே எழுதியிருக்கேன். இது வந்து ஈக்குவேஷன் 2. இதில் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிட்டா மேலே நமக்கு என்ன கிடைக்குது? 3x + 2z ஈக்குவல் டு எவ்வளோ? 5 + 9 14. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கோங்க. திருப்பி நமக்கு இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் இருந்தால் தான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எக்ஸும் இசட்டும் வர மாதிரி. ஸோ அதனால் நம்ம திருப்பி என்ன செய்வோம்னாக்கா ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன்லையும் பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் மட்டும் இருக்குதா? ஆனால் இதை வந்து டேரெக்டாக நம்ம மைனஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு வந்து என்ன, அது எக்ஸ் வந்து மைனஸ் பண்ண தேவையில்லை. நமக்கு எக்ஸும் இசட்டும் இருக்கிற மாதிரி தான் ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுருக்கிறதுனால அது வரா மாதிரி இது பண்ணணும்னா இதில் என்ன செய்யலாம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 2y இதில் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா இந்த ப்ளஸ்ஸை இது மைனஸை கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் செகண்ட் 2ஆல் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் அதோட தேர்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ணோம். ஸோ இப்போ 2ஆல் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ணோம்னாக்கா மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா என்ன வருது? 2x ப்ளஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும்? x + y + z. அப்புறம் 2x + 2y + 2z இஸ் ஈக்குவல் டு இங்கே 5 இருக்குதா? இப்போ 5 2s are 10. சரியா? 5 2s are 10 எழுதியாச்சு. தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும்? டேரெக்டாக நம்ம ஆட் தான் பண்ணுறோம். ஏன்னா சிம்பிள் ஏற்கனவே வேறு இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணுறதுனால இதை கேன்சல் ஆகிடும். மீதி நமக்கு என்ன இருக்கும்? 2 + 1x எவ்வளோ? 3x + 5z ஈக்குவல் டு 10 + 16 26. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. சரியா? நமக்கு ஏற்கனவே இங்கே மாதிரி ஈக்குவேஷன் 4ல் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இது ஈக்குவேஷன் 5. இப்போ இது ரெண்டுத்துலையும் பாருங்கள் எப்படி இருக்குது. இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சாக்கா நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கணும். இங்கேயும் 3x இருக்குது, இங்கேயும் 3x இருக்குது. ஸோ அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஈஸியாக இசட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஈக்குவேஷன் 4ஐயும் ஈக்குவேஷன் 5 என்ன செய்கிறோம்? மைனஸ் பண்ணுறோம். இங்கேயும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ 3x + 2z ஈக்குவல் டு 14ங்கிறது ஃபோர்த் ஈக்குவேஷனு. இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும்னு போட்டிருக்கோம்? மைனஸ் பண்ணுவாங்கும் போது கீழே வந்து சைனை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இதை கேன்சல் ஆகிடும். 2zல 5z போச்சுன்னா எவ்வளோ? -3z. இப்போ 14ல் -26 போச்சுனாக்கா இப்படி மைனஸ் பண்ண முடியாது. நம்ம பெரிய நம்பர்லேருந்து தான் மைனஸ் பண்ணணும். ஆனால் சிம்பிள் வந்து என்ன செய்யணும்? நீங்கள் 14லேருந்து 26 போகணும்னா போவாதே, நம்ம எப்படி மைனஸ் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம 26 பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை தான் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் என்னவோ அதை போட்டுக்கணும். ஓகேவா? 3 -3z இப்போ ரெண்டு பக்கமும் மைனஸ் இருந்தால் அது கேன்சல் ஆகிடும். ரெண்டு பக்கமும் மைனஸ் இருந்தால் கேன்சல் ஆகிடும். அங்கே என்ன இருந்துச்சு? 3z ஈக்குவல் டு 12 -3z ஈக்குவல் -12 இருந்துச்சு. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ z மட்டும் என்ன? 12 டிவைடட் பை இங்கே இருக்க 3 வந்து என்ன ஆகிடும்? இங்கே வந்து 12 டிவைடட் பை 3 ஆகிடும். 4 1 3 is 3 4 3s are 12. இசட்டோட வேல்யூ வந்து 4. சரியா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இந்த 4ஐ வந்து ஈக்குவேஷன் 1ல் வந்து ஈக்குவேஷன் 4ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 4 என்ன நமக்கு தெரியும்? 3x + 2z இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ 3x + 2 × 4 ஈக்குவல் டு 14. இசட் இங்கே 4 எப்படி இருந்துச்சு? இந்த இசட்டுக்கு பதிலாக அந்த 4ஐ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 3x + 8 ஈக்குவல் டு 14. சரியா? அடுத்து 3x ஈக்குவல் டு 14. இந்த 8 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸில் இருக்க 8 இந்த பக்கம் போச்சுன்னா -8 ஈக்குவல் டு 6ன்னு இருக்குது. 3x வந்து ஈக்குவல் டு 6. அப்போ x வந்து 6 டிவைடட் பை 3 1 3 is 3 2 3s are 6. எக்ஸோட வேல்யூ 2. இப்போ நமக்கு என்ன இருக்குது? ஏற்கனவே இசட் இருக்குது, அதே மாதிரி எக்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? x + y + z ஈக்குவல் டு 5. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2, இசட்டுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இங்கே 5 இருக்குது. y மைனஸ் பண்ணோம்னாக்கா 5 - 6 -1. சரி, நமக்கு x வந்து 2, z வந்து 4, y வந்து -1ன்னு கிடச்சிருக்கு. இது நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். x + y + z ஈக்குவல் டு
5 இருக்கா, எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ வந்து -1, இசட்டோட வேல்யூ வந்து +4 ஈக்குவல் டு இந்த பக்கம் 5 அப்படியே இருக்குன்னு 2 + 4 6 - 1 ஈக்குவல் டு 5. இப்போ இந்த பக்கம் 5 ஈக்குவல் டு 5. சரியா, ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் வந்து ரைட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்டாக இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். செகண்ட் சம் பாருங்க, 1/x - 2y + 4 = 0, 1/y - 1/z + 1 = 0, 2z + 3x 3/x = 14 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணோம். நமக்கு ஏற்கனவே உள்ள சம்மில் வந்து x + y + zன்னு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். இதில் வந்து ரெசிப்ரோக்கலில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் போட கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை மேலே எக்ஸ் இருந்து கீழே நம்பர் இருந்தால் கூட நம்ம எல்சிஎம் எடுத்து போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால, வேரியபிள்ஸ்னால் இந்த ஏபிசிடியில் இருக்கோம்ல அந்த இதுதான், கீழே வேரியபிள்ஸ் இருந்துச்சுனாக்க நம்ம அந்த சம் இப்படி போட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், லெட் 1/x = pன்னு எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துக்கிறதுனால லெட்டுன்னு போட்டு எழுதுறோம். எப்போவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க, அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரியா, லெட் 1/x வந்து pன்னு எடுத்துக்கிறோம், 1/y qன்னு எடுத்துக்கிறோம், 1/z வந்து rன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த pqr வச்சு இந்த ஈக்குவேஷனை மாற்ற போகிறோம். இப்போ இங்கே 1/xங்கிறது p, 1 இருக்கிறதுனால 1p - 1/yங்கிறது q, 2 - 2 இங்கே இருக்கா, அப்போ -2q + 0z இல்லை, ஆனால் நம்ம 0z வச்சு போட்டுக்கிறோம். 0z = இந்த 4 இந்த பக்கம் போயிடும், -4. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 1/x இல்லையா, அதனால் எக்ஸ் டேர்ம் வந்து என்னவா போட்டிருக்கோம், 0 + 1/q - 1/z. இந்த 1 இந்த பக்கம் போச்சுன்னா -1. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் 3p, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் டேர்ம் வர மாதிரி எடுத்து எழுதிக்கும். ஏன்னா z + xன்னு இருக்குது, நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் தேவை. அதனால நம்ம ஃபஸ்ட்டு உள்ளது 3p ப்ளஸ் என்ன இல்லை ஒய் இல்லாததுனால 0, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2z = 14. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ 3 ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிச்சு. இதை வச்சு இப்போ சால்வ் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை பாருங்கள், எது வந்து நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். இங்கேயும் q இருக்குது, இங்கேயும் q இருக்குது. சரியா, இங்கே z இல்லை, இங்கே z இல்லை. ஆனால் இந்த 2 q வந்து எப்படி இருக்கு, நமக்கு இந்த இங்கே 2q இருக்குது, இங்கே 1q இருக்குது. இது நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் +2qன்னு மாறிடும். அப்போ ஈஸியாக q கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட செகண்ட் ஈக்குவேஷனில் மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்புறம் இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். அதை தான் எழுதிருக்கேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கிங்க, 1p - 2q + 0z = -4. இப்போ z டேர்மை வந்து நீங்கள் போட்டால் தான், ஏன்னா இந்த டேர்முக்கு வந்து இந்த மேலே ஒன்றுமே இல்லாமல், அதாவது கொஷினில் இல்லையே நம்ம இசட்டை மென்ஷன் பண்ணாமல் இருந்தோம்னாக்கா நமக்கு என்னமே போடலைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அதாவது q இருக்கிற இடத்துல இசட்டம் இப்படி போடாமல் போட்டோம்னாக்கா இந்த p டேர்ம் போட்டிருப்போம், q டேர்ம் போட்டிருப்போம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில். செகண்ட் ஈக்குவேஷனில் q டேர்மும் இசட் டேர்மும் இப்படி எழுதிடும். அதனால தான் நான் வந்து இல்லாத இடத்துல என்ன போட்டிருக்கேன், 0ன்னு வச்சு அந்த டேர்மை போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் நான் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ செகண்ட் டேர்மோட 2 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு 2q கேன்சல் ஆகுங்கிறதுனால, அப்போ 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்புறம் 1qவோட 2 மல்டிப்ளை பண்ணால் 2q, 1zோட 2 மல்டிப்ளை பண்ணால் -2z = இந்த 1ஓடையும் 2 மல்டிப்ளை பண்ணுறோம், -2. இப்போ சைன் பாருங்கள், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இங்கே பேலன்ஸ் இருக்கும் 1p + 0p வெறும் p. இது கேன்சல் ஆகிடுச்சு, 0qனே வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த ஈக்குவேஷன் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சப்ஸ்டியூட் வேரியபிள் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். அதனால தான். சரியா, இது வந்து -2z அப்படி எழுதுறோம். ஏன்னா 0 வந்து நமக்கு ஒன்றும் தேவையில்லை, மைனஸ் சிம்பிளில் பெரிய நம்பர் இருக்கிறதுனால -2z = இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -6. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு திருப்பி இதே மாதிரி நமக்கு ஒரு டேர்ம் வேணும், ஏதாவது ஒரு டேர்ம் வந்து கிடைக்கணும். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் வந்து என்னென்ன இருக்குது, இங்கே வந்து பியும் இசட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி ஏற்கனவே நமக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, பியும் இசட்டை மட்டும் இருக்கிற மாதிரி. q 0 தான், இங்கேயும் 0 தான். ஸோ அப்போ இது 2 ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம பார்த்தாலே தெரியுது, இங்கே +2z இருக்குது, இங்கே -2z இருக்குது. அப்போ இது ரெண்டுமே என்ன ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக ஆட் பண்ணாலே கேன்சல் ஆகிடும். ஸோ தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேர்ட் ஈக்குவேஷன் அப்படி எடுத்து எழுதியிருக்கேன், ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். டேரெக்டாக ப்ளஸ் பண்ண என்ன ஆகும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், 0 0 0 ஆகிடும். 3 + 1 4p = 8 வந்துருச்சு. இதில் நமக்கு என்ன கிடச்சிச்சு, p = 2. இப்போ இந்த p வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பாருங்கள், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஃபோர்த் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை தேர்ட் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம், எந்த இதில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னாக்கா இது ரெண்டுமே 0 ஆகிடும். அப்போ இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன், p = 2 வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன். p + 0q - 2z = -6. pயோட வேல்யூ எவ்வளோ, 2 -2z = -6. -2z, இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா -2. இப்போ இது என்ன ஆகும், -2z = -8. இப்போ என்ன ஆகும், -2z = -8 ஆகிடும். மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ z = 8/2. இப்போ இசட்டோட வேல்யூ எவ்வளோ நமக்கு, z = 4ன்னு கிடச்சிருச்சு.
இசட்டோட வேல்யூ வந்து 4 கிடச்சிச்சு. அப்போ அந்த இசட்டோட 4 வந்து ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 2ல் என்னென்ன இருக்குது, 0p + 1q = -1z = -1 இருக்குது. q இருக்கிற இடத்த q அப்படியே வச்சுக்கிங்க. z வந்து -4 போட்டு -1 போட்டிங்கன்னாக்கா q = -1. இந்த -4 இந்த பக்கம் போனால் +4. அப்போ q = 3. ஏன்னா பெரிய நம்பரோட சைன் என்னவா இருக்குது, ப்ளஸில் இருக்கிறதுனால +3. இப்போ நமக்கு வந்து p வந்து 2ன்னு தெரியும், q வந்து 3, z = 4. நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ p = 2. இந்த p நம்ம என்னன்னு எடுத்து எழுதியிருந்தோம், 1/x-க்காக தான் p சப்ஸ்டியூட் பண்ணியோம். திருப்பி நம்ம அதை மாற்றுறோம். 1/x = 2. இதில் நமக்கு x என்ன கிடைக்கும், x இங்கே போயிட்டு 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா x = 1/2. சரியா. 1/x-ஓட வேல்யூவே அப்படியே போடக்கூடாது, நம்ம x, y, z தான் எப்போவுமே கண்டுபிடிக்கணும். அதனால் x = 1/2. q = என்னன்னு தெரியும், 3 கண்டுபிடிச்சிருக்கோம். qங்கிறது இங்கே என்ன, 1/y. 1/y = 3. இதில் y என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/3. ஏன்னா y வந்து இந்த பக்கம் போயிடும், அந்த 3 இந்த பக்கம் வந்துடும். இப்போ y = 1/3. அதே மாதிரி z = 4ங்கிறது 1/z = 4. இதுலேயும் z என்ன தெரியுது, 1/4. அவ்வளோதான். இப்போ எப்போவுமே நம்ம ஒரு சமயம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஏற்கனவே போட்டிருப்பீங்களே, ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறதுலாம் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x + 20 = 3y/2 + 10 = 2z + 5 = 110 - y + z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உள்ள சம்ஸ்லாம் நமக்கு ஈக்குவேஷன் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம அந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சு போட்டோம். இது வந்து இந்த மாதிரி காமனாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம 3 ஈக்குவேஷன் நம்ம டெரிவ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னாக்கா x, y, z 3 இதையும் கண்டுபிடிக்கிறதுனால 3 ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணி எடுத்துக்கணும். ஏதாவது 2 ஈக்குவேஷனாக பேர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பேர் பண்ணுறோம். பேர் பண்ணும்போது x + 20 = 3y/2 + 10. சரியா. இப்போ x டேர்மு y டேர்ம் எல்லாம் ஒரே பக்கமாக கொண்டு வாங்க. x - 3y/2 = இந்த 20 இந்த பக்கம் போயிடும், 10 - 20. சரியா. இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்கா, நம்ம இது எல்சிஎம்மில் மாற்றிட்டோம்னா ரெண்டுமே ஈக்குவலாக வரும். அதனால் இங்கே இந்த டேர்மோட எல்சிஎம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2x - 3y / 2 இது -10. அப்புறம் 2x - 3y = -20. இந்த 2 இந்த பக்கம் போயிடுது, -20 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் அடுத்த 2 டேர்ம் எதை பேர் பண்ணுறோம், நம்ம ஆர்டராக வரும். அடுத்து இந்த 2 டேர்மையும் பேர் பண்ணுவோமா. 3y/2 + 10 = 2z + 5. இதுலேயும் அதே மாதிரி வேரியபிள்ஸ்லாம் ஒரு பக்கம், கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. 3y/2 மைனஸ் இந்த 2z வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வரும், 5 - 10. எப்போவுமே z 2 எழுதும் போது அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதி காட்டுங்க. ஏன்னா சில பேர் 2 நம்ம இது மாதிரி போடுவோம், அது பார்க்கறதுக்கும் z மாதிரியே இருக்கும். அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் வேரியபிள்ஸும் கான்ஸ்டன்ட்டும் சேமாக தெரியும். அதனால் வந்து பார்த்து அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகே. இப்போ திரும்பி அதே மாதிரி இந்த சம்லேயே வந்து எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 3y - 4z / 2 = -5. 3y - 4z = -10. இது வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். சரியா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணோம், அடுத்து இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணோம், நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணும்போது 2z + 5 = 110 - y + z. இப்போ இதில் வந்து அதே மாதிரி கான்ஸ்டன்ட்லாம் முதல்ல கொண்டு வாங்க. முதல்ல இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணி வச்சுப்போம். ஓகே. 2z + 5 = 110 - y - z. இப்போ வேரியபிள்ஸ்லாம் ஒரே பக்கமாக கொண்டு போகுமா. 2z - y இங்கே வந்தால் +y, இதோ +z = 110 மைனஸ் இந்த 5 இங்கே. எப்போவுமே இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமோ இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமோ மாறுச்சுனாக்கா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற டேர்மை ஃபஸ்ட்லேயே வைங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறது 110 தான் ஃபஸ்ட் இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வராமல் இருக்கும். சரியா. இங்கே 2z + 4z சேர்த்தா 3z. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து y டேர்ம் வந்தால் தான் பெட்ரு. அதனால் y + 3z = 105. இது நமக்கு தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடச்சிச்சா. இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு நம்ம இப்போ வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த சம்லையும் YZ இருக்குது, இதுலேயும் YZ இருக்குது. அப்போ இந்த 2 ஈக்குவேஷனும் எடுத்தாக்கா நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ஏதாவது கிடைக்கும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது, 3y, இதில் வெறும் y இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனோட என்ன செய்யணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம என்ன செஞ்சால் கிடைக்கும், இந்த இதில் மைனஸ் பண்ணணும். அப்போ 2 - 3 2 ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணுறோம். அந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். சரியா. இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடையாது, செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படியே போட்டுக்குவோம். 3y
minus 4z equal to minus 10. தேர்ட் ஈக்குவேஷனோட 3a மல்டிப்ளை பண்ணுறோம். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? y plus 3z, 3y plus 3 3s are 9z equal to 105 ஓட 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 5 3s are 15, பேலன்ஸ் 1 1 1 3 is 3. எவ்வளோ வருது? 315. சரியா? இப்போ இதை வந்து என்ன செய்கிறோம்? மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது கீழே சிம்பிள்ஸ் போட்டு சேஞ்ச் பண்ணால் இது அப்படியே நம்மளுக்கு என்ன ஆகும்? ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இப்போ minus 4z minus 9z. இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டோன்னா இந்த சிம்பிளை மட்டும் தான் எடுத்துக்கணும். இந்த சிம்பிளை அப்படி மறந்து minus 4 plus minus 9 minus 13z ஈக்குவல் டு இது ரெண்டுமே மைனஸ் சைனில் இருக்கிறதுனால ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண என்ன வரும்? minus 325. ஓகேவா? therefore z equal to 325 divided by 13 என்ன வருது? இதை டிவைட் பண்ண நமக்கு ஆன்சர் 25 வருது. சரியா? z equal to 25. இந்த z equal to 25ங்கிறத ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? தேர்ட் ஈக்குவேஷனில் y plus 3z equal to 105ன்னு இருக்குது. இதில் வந்து z equal to 25 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம்? சப்ஸ்டியூட் z equal to 25 இன்னு ஈக்குவேஷன் 3ன்னு போட்டிருக்கோம். ஈக்குவேஷன் 3 நமக்கு என்ன தெரியும்? ஈக்குவேஷன் 3 என்ன இருக்குது? y plus 3z equal to 100 y plus 3z equal to 105. இப்போ y plus 3zக்கு பதிலாக 25 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 105. y plus 75 equal to 105. ரெண்டு மல்டிப்ளை 325 சார் 75. y is equal to 105 minus 75. y equal to எவ்வளோ வரும்? 5 பண்ணால் 0, 30. y is equal to 30. z equal to 25. சரி, அப்போ சப்ஸ்டியூட் இசட்டும் ஒய்யும் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இதை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸை எதில் கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு டேர்மில் போடணும் ஒய்யோட வேல்யூவை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது? 2x minus 3y equal to minus 20. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? சப்ஸ்டிடியூட் y is equal to 30 in ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 என்ன? 2x minus 3y equal to minus 20. இப்போ 2x அப்படி வச்சுக்கோங்க. minus 3 into 30 equal to minus 20. 2x minus 3 into 30 90 equal to minus 20. 2x equal to minus 20 plus இந்த 90 அந்த பக்கம் போனால் ப்ளஸில் போகுமா? ஸோ 2x equal to 90ல் 20 போனால் எவ்வளோ? 70. அப்போ x equal to 70 divided by 2 equal to 35. Therefore x equal to 35. நமக்கு 3 டேர்மும் கிடச்சிருச்சு. 70 by 2 equal to 35. x வந்து எவ்வளோ கிடைக்குது? இங்கே 35.